மணி அட்ராக்டிங் சீக்ரெட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல லாட்டரி பத்தி பார்க்கலாம். இந்த உலகத்துல அதிர்ஷ்டத்தை விரும்பாதவங்க யாருமே கிடையாது. வேலை தொழில்னு இருக்கட்டும், வீட்டுல சும்மாவே இருக்கட்டும், தினம் தினம் அதிர்ஷ்டத்தை வேணுங்கிற மனசு தான் எல்லாருக்குமே. அதுக்கேற்றபடிதான் கேரளா அரசாங்கம் லாட்டரி பரிசு நடத்திட்டு இருக்காங்க. கோடிக்கணக்கான பேர் அதை வாங்குறாங்க. தாங்களும் அதிர்ஷ்டசாலியா ஒரு நாளைக்கு ஆகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நம்பிக்கையோட வாங்குறாங்க. சரி, இந்த லாட்டரி சீட்டு வாங்குற விஷயத்துல ஜாதகம் ஜோதிடங்கிறது வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுதோ அப்படிங்கறத ஒரு தெளிவு கொடுக்கணும்னு நினைச்சதுனாலதான் இந்த வீடியோ. தமிழக அரசு லாட்டரியை தடை செய்திருக்கக்கூடிய நிலையில் இந்த வீடியோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கானது கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிற லாட்டரி பிரிவுகளுக்கான வீடியோ இது. லாட்டரி வாங்குகிற பழக்கத்தை ஊக்குவிக்கணுங்கிற எண்ணத்தில் இந்த வீடியோ வெளியிட கிடையாது. லாட்டரி சீட்டு வாங்குகிற பழக்கத்தை ஜோதிட ரீதியாக முறைப்படுத்தணும், அவங்களுக்கு பரிசு விலகக்கூடிய காலகட்டத்தில் அவங்க லாட்டரி சீட்டு வாங்கி பலன் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது. இதில் ரொம்ப நுட்பமாக போகும்போது குழப்பம் உருவாக்குங்கிறதுனால ராசி நட்சத்திர அடிப்படையில் மேலோட்டமான வீடியோவாக இது இருக்குது. இதை தொடர்ந்து பாருங்கள். இதில் நீங்கள் புரிஞ்சுட்டு மேற்கொண்டு ஆர்வத்தை காட்டும்போது மேற்படியான ஜாதக ரீதியான தசாபுக்தி ரீதியான விஷயங்களுக்குள்ள உள்ள போகலாம். அது வரைக்கும் இதுவே போதும்னு நான் நினைக்கிறேன். திருவனந்தபுரத்தில் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி 2025 மதியம் 2 மணிக்கு மேலே, அதாவது முதல் பரிசையான அறிவிப்பு வரும்போது 2 மணி 10 நிமிடம் ஆயிருங்கிறாங்க. அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையில் தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா இதில் மீனராசியில் சனி, ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய 5 கிரகங்களுமே இருக்கு. ரிஷப ராசியில சந்திரன், குரு இருக்காங்க. மிதுன ராசியில செவ்வாய், கன்னி ராசியில் கேது இருக்காரு. அன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். சந்திரன் உச்சமா இருக்காரு ரிஷப ராசியில. ரோகிணி நட்சத்திரம் சுயசாரத்தில் இருக்காரு. அப்போ இந்த ரோகிணி கிரகத்தோட நட்சத்திராதிபதி சந்திரன் தான். அப்போ அன்றைய ஆளும் கிரகத்துல அன்றைய நாளா முடிவெனக்கூடிய கிரகமா சந்திரன் இருக்காரு. அப்ப அந்த சந்திரன் இங்க இருக்கும்போது சந்திரனுக்கு வேறு கிரகங்களோட தொடர்புகள் என்ன வருதுன்னு பார்த்தோம்னா, சந்திரனோட குரு இணைஞ்சிருக்காரு. சந்திரனோட இணைந்திருக்க குருவும் ரோகிணி நட்சத்திரத்திலே இணைந்திருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா குருவும் அந்த ஆளுங்கிரகத்தோட பட்டியல சேர்ந்துடுறாரு. அதோட பாத்தீங்கன்னா அந்த சந்திரனுக்கு மீனத்துல இருக்கக்கூடிய சனியோட பார்வை இருக்கு. சனி இங்க பாத்தீங்கன்னா முதல் பாகையில் இருக்காரு. இங்க இருக்கக்கூடிய சந்திரன் 13 டிகிரியில் இருக்கும்போது சனியோட பார்வை வீச்சு அந்த அளவுக்கு சந்திரன் மேல இருக்காதுன்னாலும் கூட ஓரளவுக்கு இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 3ஆம் பார்வையில சனி சந்திரனை பார்க்கிறாரு. அப்போ அன்றைய ஆளும் கிரகங்களை பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனோட சேர்ந்து குரு, சனிங்கிற 3 கிரகங்களுமே வந்துடுறாங்க. அப்போ அந்த நாள முடிவெனக்கூடிய கிரகங்களா சந்திரன், குரு, சனி என்ற 3 கிரகங்களே இருக்கு. அப்போ இதை நம்ம முக்கியமா எடுத்துக்க வேண்டி இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் இருக்கக்கூடிய பாகை, ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 13 டிகிரி 19 கலையில இருக்கும்போது பார்த்தா அந்த டிகிரி பார்க்கும்போது அதனோட உப நட்சத்திரம் போது ராகு வரும். எப்படி ராகு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல அன்னைக்கு ஒரு குழந்தை அந்த நேரத்தில் பிறந்ததுன்னா சந்திர தசாவில நட்சத்திராதிபதி சந்திரனுங்கிறார். சந்திர தசாவில புத்தினாதுனா ராகு இருப்பார். ராகு புத்தியில அந்த குழந்தை பிறந்தா நம்ம எடுத்துக்குவோம். அது போலதான் இப்ப சந்திரன் இருக்கக்கூடிய உப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி பொறுத்து ராகுவா இருக்கிறாரு. அப்போ ராகுங்கும்போது ராகுவோட வகையில பார்க்கும்போது அந்த நேரத்தை முடிவெனக்கூடிய கிரகங்கள்ல ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ராகு இங்க மீனராசியில் இருக்காரு. அந்த மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பார்த்தீங்கன்னா சனியோட சுக்கிரன், புதன் 3 கிரகங்களோடுமே இணைந்து இருக்காரு. சூரியன் இணைந்திருந்தாலும் சூரியனோட பாகை தள்ளி இருக்கிறதுனால அதை கூட நம்ம எடுத்துக்க விட்டுறலாம். ஏன்னா சூரியனுக்கும் ராகுக்கு இடையில சுக்கிரன், புதன்ங்கிற 2 கிரகங்களும் இருக்கிறதுனால அன்றைய அந்த நேரத்துக்குரிய உப நட்சத்திராதிபதியான ராகுவோட அடிப்படையில இருக்கக்கூடிய பார்த்து சனி, சுக்கிரன், புதன் மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். அதோட ராகுங்கிற நிழல் கிரகம் சுய வீடு இல்லாத கிரகமாங்கிறதுனால அவர் இருக்கக்கூடிய ராசி மீன ராசியான ராசி அதிபதி குருவா எடுத்துக்கலாம். அதே சமயம் ஒரு பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்காரு. அது குருவோட நட்சத்திரமா இருக்கு. அதனால அந்த குருவை நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஓ சரிங்களா. அப்போ இந்த
இந்த கிரகங்கள் அடிப்படையில் வச்சு முதல்ல பார்த்தீங்கன்னா நட்சத்திராதிபதி வகையில் இருக்கக்கூடிய சந்திரன், குரு, சனி இந்த 3 கிரகங்களுமே இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்குமே நம்ம சொல்லக்கூடிய லாட்டரி பரிசு கொடுக்கக்கூடிய பாவங்களான இந்த 3ஆம் பாவம் 5ஆம் பாவத்தோட 2, 6, 10 இந்த 11 எடுத்துக்கலாம். அப்போ இந்த பாவங்களெல்லாம் சேர்ந்து எந்த வகையில இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம்னா எந்த ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாளில் அந்த பரிசு விலைங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது முதல்ல 12 ராசிகளும் முதல் ராசியான மேச ராசி எடுத்துக்கலாம். மேச ராசிக்கு இந்த தேதியில இந்த பரிசு சம்மர் பம்பர் பரிசு விழுவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தோம்னா மேச ராசிக்கு இந்த சந்திரன், குரு, சனி 3மே எடுத்துக்கணும் இல்லைங்களா. மேச ராசிக்கு சந்திரனானவர் கடக ராசிக்கு அதிபதி 4 கூடவன் பார்த்தீங்கன்னா இங்க ரிஷப ராசி 2ஆம் இடத்துல இருக்காரு. 4 கூடவன் 2ஆம் இடத்துல இருக்காரு. இந்த குரு எடுத்துட்டோம்னா 9, 12 குறையர் அவரும் 2ஆம் இடத்துல இருக்காரு. அதே சமயம் சனி எடுத்துட்டோம்னா 10, 11 குறையர் வந்து பார்வையில் இருக்காரு. அப்போ பார்க்கும்போது இங்க 3ஆம் இடம் 5ஆம் இடமான சம்பந்தம் வரல. அப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம மேச ராசிக்கு இந்த நாள்ல பரிசு விழுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மேச ராசிக்கு இல்லை. அடுத்தது ரிஷப ராசிக்கு பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு சந்திரன் கடக ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் இருக்காரு. ஓகே, 3ஆம் இடத்து சம்பந்தம் வந்துருக்கு இந்த ராசிக்கு. 3ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் இந்த ராசியிலேயே வந்திருக்காரு, உச்சம் அடைகிறாரு. ஓகே, அடுத்து பார்த்தோம் குரு பார்த்தீங்கன்னா இங்க 8, 11 குறைவர் 8, 11 குறைவர் இங்க ராசியிலே வந்திருக்காரு. அப்ப அந்த 8ஆம் பாவம் வந்துருச்சு. சரி, ஓகே. அடுத்து பார்த்தோம்னா சனி பார்த்தீங்கன்னா 9, 10 குடையவர் 9, 10 குடையவர் 11ல இருந்து பார்க்கறாரு. அப்போ பார்க்கும்போது நமக்கு இந்த 3ஆம் பாவம் வந்துருச்சு, 5ஆம் பாவம் வரல. 5ஆம் பாவம் இல்லாதனால ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த தேதியில பரிசு விழுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கடுத்தா பார்த்தோம்னா மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2 குடைவர் 12ல இருக்காரு. அதாவது நட்சத்திராதிபதி சந்திரன் அல்லவா, அந்த சந்திரன் கடகராசிக்கு அதிபதி அல்லவா, அதனால அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு அதிபதியான சந்திரன் ரிஷப ராசியில் இருக்காரு. 2 குடைவன் 12ல இருக்காரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த குருவானவர் 7, 10 குடைவர் 12ல. ஓகே, அடுத்து சனியானவர் 8, 9 குடைவர் 12ல. 8, 9 குடைவர் பார்வை இருக்கு அந்த சந்திரனுக்கு. ஆனா பாத்தீங்கன்னா 3ஆம் வந்திருக்கு. 3ஆம் பாவமும் வரல, 5ஆம் பாவம் வரல. அப்ப இந்த மிதுன ராசிக்கு பரிசு விழுவதற்கான வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம். கடகராசிக்கு இந்த ராசி 1 குடைவர் 11ல் இருக்காரு. ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குரு பார்த்தீங்கன்னா 6, 9 குடைவர் 11ல் இருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7, 8 குடைவரோட பார்வை அந்த சந்திரனுக்கு இருக்கு. அப்போ இங்க நமக்கு கடகராசிக்கு 3ஆம் அதிபதி வரல, 5ஆம் அதிபதியோட சம்பந்தம் வரல. அப்ப பார்க்கும்போது நம்ம கடகராசிக்கும் அன்று வாய்ப்பு இல்லை. சரி, அடுத்தது சிம்ம ராசி எடுத்துக்கலாம். சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் 12 குடைவர் இந்த ராசி 10ல் இருக்காரு. 12 குடைவர் 10ல் இருக்காரு சந்திரன். அதே குரு எடுத்துட்டீங்கன்னா 5 குடைவர் தான், 5, 8 குடைவர் தான் அவர் இணைஞ்சிருக்காரு. 5, 8 வந்துருச்சு. சிம்ம ராசிக்கு 5, 8 வந்தாச்சு. 5, 8 குடைவர் இணைவு இருக்கு. பார்த்தீங்கன்னா 6, 7 குடைவர பார்வை இந்த சனியோட பார்வை இருக்கு. சனி 6, 7 குடைவர்
சிம்ம ராசிக்கு 6 7 பார்வை இருக்குங்கிறதுனால 6 7 தான் வருது. அப்போ 5 8 வந்துருச்சு. அப்போ 3 சிம்ம ராசிக்கு 3ஆம் அதிபதி சுக்கிரன் அங்கே வரல. 3ஆம் அதிபதியான சுக்கிரன் அங்கே வராதனால இல்லாதனால சிம்ம ராசிக்கு அன்னைக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அதுக்கு அடுத்தது கன்னி ராசிக்கு வரலாம். கன்னி ராசிக்கு சந்திரன் 11ஆம் அதிபதி 9ல் இருக்காரு. சரிங்களா? 11ஆம் அதிபதி 9ல் இருக்காரு. அதே சமயம் இந்த குரு 4 7 கூடையவர் சந்திரனோட இணைஞ்சிருக்கார். 4 7 கூடையவர் பார்த்தீங்கன்னா 5 6 கூடையவரோட பார்வை இருக்கு. சனி 5 6 கூடையவர் அவரோட பார்வை இருக்கு. அப்போ இங்க 3ஆம் அதிபதி வரல, 3ஆம் இடத்தோட சம்பந்தம் வரல. அதனால கன்னி ராசிக்கு அன்னைக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து நம்ம துலா ராசிக்கு வரலாம். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இவர் 10ஆம் அதிபதி சந்திரன் 10 கூடையவர் 8ல் இருக்காரு. சரிங்களா? 10 கூடையவர் சந்திரன் 8ல் இருக்காரு. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 3 6 கூடைய அதிபதி குரு இங்கே சந்திரனோட சேர்ந்துருக்காரு. அப்போ 8ஆம் பாவம் வந்திருக்கு, 3ஆம் பாவம் வந்துருச்சு. அப்போ 5ஆம் பாவம் வருதான்னு பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ 4 5 கூடைய அதிபதியான சனியோட பார்வை இங்கே சந்திரனுக்கு இருக்கு. அப்போ 5ஆம் பாவம் வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது துலாம் ராசிக்கு 3ஆம் நட்சத்திராதிபதி பார்த்தீங்கன்னா இருக்கிறது 8ஆம் இடத்துல. அதாவது சந்திரன் அன்றைய நட்சத்திராதிபதி சந்திரன் வந்து துலாம் ராசிக்கு இருக்கக்கூடிய 8ஆம் இடத்துல 3 குடையனோட சேர்க்கை இருக்கு. 5 குடைய இந்த சனியோட பார்வை இந்த ராசியிலேருந்து இங்கே இருக்கு. அப்படிங்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதியாகவும் குரு இருக்காரு. அப்போ நம்ம சொல்லக்கூடிய 3 5 8ஆம் பாவங்களும் இங்கே இதில் 6ஆம் பாவம் வந்திருக்கிறதுனால துலாம் ராசிக்கு இன்று லாட்டரி பரிசு கிடைப்பதற்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா கிடைக்கும். அதுல பாத்தீங்கன்னா குரு இருக்கிறதுனால இங்க விசாக நட்சத்திரம் துலாம் ராசியில விசாக நட்சத்திரம் இதுல பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு ரொம்பவுமே அதிகம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கலாம் விருச்சிக ராசி. விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு எடுத்துட்டா சந்திரன் 9 கூடையவரா இருக்காரு, 7ல் இருக்காரு. 9 கூடிய சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ குரு 2 5 கூடிய குருவோட சேர்க்கை இருக்கு. 2 5 கூடியவர் 5ஆம் அதிபதி வந்துட்டாருங்களா? அப்போ சனியோட பார்வை இருக்குல்ல, சனி பார்த்தீங்கன்னா 3 4 கூடியவர சனியோட பார்வை இருக்கு. அப்போ இங்க விருச்சிக ராசிக்கு எடுத்துக்கும் போது 5ஆம் இடமும் வந்துருது, 3ஆம் இடமும் வந்துருது. அதோட சேர்த்து 2ஆம் அதிபதியோட சேர்க்கையும் வந்துருது ஆச்சுங்களா? அப்ப என்ன ஆகுது? இப்போ நமக்கு விருச்சிக ராசிக்கும் பரிசு கிடைக்கும். 8ஆம் பாவங்கிறது வந்து கூடுதலா தான் 3 5ங்கிறது வந்து கட்டாயம் இருந்தாகணும். 8ஆம் பாவங்கிறது வந்து மிகப்பெரிய பரிசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கக்கூடியது 8ஆம் பாவம். அடுத்தது நம்ம தனுசு ராசிக்கு வந்துடலாம். தனுசு ராசின்னு எடுத்துட்டீங்கன்னா தனுசு ராசிக்கு 8 கூடையவர் சந்திரன் 8 கூடையவர் 6ல் வந்து இருக்காரு. அப்போ குருவோட சேர்க்கை இந்த தனுசு ராசிக்கு 1 4 கூடையவர் குரு. அப்போ சனியோட பார்வை இருக்கு இல்லையா? சனி பார்த்தீங்கன்னா 2 3 கூடையவர். அப்போ இங்கே இந்த தனுசு ராசிக்கு 5ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்தோட தொடர்பு இல்லை. இங்கே மேச ராசி செவ்வாயோட சம்பந்தம் இல்லாதனால அப்போ 5ஆம் இடம் வராதனால இப்போ தனுசு ராசிக்கு அன்றைய வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்து மகர ராசிக்கு வருவோம். மகர ராசி பார்த்தீங்கன்னா 7 கூடிய சந்திரன் 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரா? 5ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்துடுறாரு. அப்போ சந்திரனோட சேர்க்க குரு வந்து பார்த்தீங்கன்னா 3 12 கூடையவர் 3ஆம் இடத்து அதிபதியும் 5 3ஆம் இடம் வந்துருச்சு. ஓ சரி. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்த 1 2ஆம் அதிபதியான சனியோட பார்வை இருக்கு. அப்போ 3 5ஆம் இடம் இந்த மகர ராசிக்கு எடுத்துட்டோம்னா
மகர ராசிக்கு எடுத்துட்டா 3ஆம் இடம் சந்திரன் இருக்கிறது 5ஆம் இடத்துல. குரு கூட இருக்கிற குரு வந்து 3ஆம் இடத்து அதிபதி. 2ஆம் இடத்து அதிபதி சனியோட பார்வை இருக்கு. இந்த 2ஆம் ராசி அதிபதியான சனியோட பார்வை இருக்குங்கிறதுனால மகர ராசிக்கு பரிசு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கும்பத்துக்கு பார்க்கலாம். கும்பத்துக்கு பார்க்கும்போது 6 சந்திரன் 4 இருக்காரு. ஓகேங்களா. 2 11 கூடியவதி குரு இணைந்திருக்கிறாரு. சனி பார்த்தீங்கன்னா 1 12 கூடியவரோட பார்வை இருக்கு. அப்போ இங்க நமக்கு என்ன வரல, கும்பராசிக்கு 3ஆம் இடம் வரலை, 5ஆம் இடம் வரல. அப்போ கும்பராசிக்கு பரிசு கிடையாது. கடைசியா மீனராசிக்கு பார்க்கலாம். மீனராசிக்கு பார்க்கும்போது இந்த ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல இருக்காரு. ஓகே, அப்போ இப்ப மீனராசிக்கு இந்த அமைப்பிலேயே 3ஆம் இடம் 5ஆம் இடம் வந்துருச்சு. அப்போ 1 10க்கு அதிபதி இந்த குரு, இந்த மீனராசிக்கு அதிபதி, இங்க தனுசு ராசிக்கு அதிபதியா இருக்கிற குரு பாத்தீங்கன்னா 1 10 கூடவனாய் இருந்து குரு இணைஞ்சிருக்காரு. அப்போ 2 6 10ல நமக்கு அந்த 10ஆம் இடத்து அதிபதியோட சேர்க்கை வந்துருச்சு. அதே போல சனியோட பார்வைனா அவர் 11ஆம் இடத்து அதிபதியா இருக்காரு, அவரோட பார்வை வந்துருச்சு. அப்போ இந்த மீன ராசிக்கான வாய்ப்புமே இருக்கு, பரிசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுல நம்ம உப நட்சத்திராதிபதி ராகுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த 12 ராசிகளையுமே நம்ம எத்தனை ராசி டிக் பண்ணியிருக்கோம்? 1 2 3 4 ராசிகள் தான் பரிசு விழும். இந்த ராசிகளுக்கு தான் அன்றைய நாள்ல பரிசு விழும். மற்ற ராசிக்காரங்களுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதுல உப நட்சத்திராதிபதினு சொன்னோம் இல்லைங்களா, சந்திரன் என்ற சப்ளாடு உப நட்சத்திரம். உப நட்சத்திரம் ராகு. அந்த ராகுவோட வகையில பாத்தீங்கன்னா ராகு சனி சுக்கிரன் புதனோட சேர்க்கையில் இருக்காரு. அப்போ அவர் வந்து ஏதோ ஒரு விதத்துல 3ஆம் இடம் 5ஆம் இடம் 8ஆம் இடத்தோட தொடர்பு இருக்கிறத காட்டணும். இந்த ராசிகளுக்கு, இந்த 4 ராசிகள்லயுமே பாத்தீங்கன்னா அந்த உப நட்சத்திரவாதியான ராகு ஏதோ ஒரு விதத்துல நமக்கு அந்த 3 5 8ஆம் இடத்தோட தொடர்பை காட்டணும். அப்போ காட்டும் போது அந்த ராசிக்கு உறுதியா நமக்கு அந்த நேரத்துல பரிசு இல்லைங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். அந்த வகையில பார்க்கும்போது முதல்ல துலாம் ராசிக்கு எடுத்துக்கலாம். துலாம் ராசிக்கு பார்க்கும்போது ராகு எங்க இருக்காரு? 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடத்து அதிபதியோட சனியோட சேர்க்கையில் இருக்காரு. அப்போ துலாம் ராசிக்கு நிச்சயமா ராகுவோட அமைப்புப்படி துலாம் ராசிக்கு உறுதியா இருக்கு. அதே போல விருச்சிக ராசிக்கு பார்த்தோம்னா ராகு இருக்கிறது 5ஆம் இடமா இருக்கு. அதனால நிச்சயமா விருச்சிக ராசிக்கு உண்டு. மகர ராசிக்கு பார்த்தோன்னா இருக்கிற ராகு 3ஆம் இடத்துல இருக்கு. அதனால நிச்சயமா மகர ராசி ஓகே. அதே போல மீனராசிக்கு எடுத்துக்கும் போது ராசியில தான் ராகு இருக்காரு. அப்போ ராகு சுக்கிரனோட சேர்ந்து இருக்காரு. சுக்கிரன் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரனோட இங்க சேர்ந்து இருக்கிறதுனால மீன ராசிக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அன்னைக்கு நடக்கக்கூடிய குழுக்கள்ல பரிசு வாங்கக்கூடிய பாத்தீங்கன்னா துலாம் ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மீனராசி, இந்த 4 ராசிக்காரர்களா இருப்பாங்க. அதுலயும் முக்கியமா சொல்றோம் பாருங்க, இந்த ராசியில இருக்கக்கூடிய எந்த நட்சத்திரங்களுக்கான வாய்ப்பு அதிகம்னா இங்க ராகு இருக்காரு வரைங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா விருச்சிகத்துல இங்க சுவாதி நட்சத்திரம் இருக்கு. இந்த சுவாதி இங்க இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரம் இருக்கு. சித்திர நட்சத்திரத்தை விடவுமே இந்த சுவாதி நட்சத்திரத்துல துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு, அதே சமயம் விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு அதிகம். அதே போல விருச்சிக ராசியில எடுத்துட்டாங்கன்னா விசாக நட்சத்திரத்திலையும் அனுச நட்சத்திரத்திலும் பிறந்தவங்களுக்கு அன்னைக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அதுக்கடுத்து மகர ராசியில பார்த்தோம்னா அன்னைக்கு நம்ம திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசியில
பூரட்டாதி நட்சத்திரம் அடுத்தது உத்தரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நிச்சயமா அன்னைக்கு பரிசு விழக்கூடிய ராசி நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரங்களா தான் இருப்பாங்க. ஆனா இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருமே லாட்டரி வாங்க எல்லாருக்குமே பரிசு விழுந்துருமான விழாது. ஏன்னா இதுக்கு மேல ஜாதக ரீதியா அவங்க லக்னத்தின் அடிப்படையில தசா புத்தி சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த பாவங்களோட சேர்ந்து தசா புத்தி நடத்துதா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்கு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஆழமா போகும்போது ஒரு குழப்பத்தை உருவாக்கலாம். நீங்க இதை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நிலைமையில் இருந்தீங்கன்னா ராசி அடிப்படையில் இது சொல்லக்கூடிய நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இதில் ஒரு தெளிவு கிடைக்கும் போது அடுத்தது தான் நம்ம லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம சம்மர் பம்பர் பரிசு விழக்கூடிய அந்த நாளுக்கு மட்டும் போட்டிருக்கோம். இதே போல் நம்ம தினமுமே இருக்கு இல்லையா, தினமுமே மாலை 3 மணிக்கு குழுக்கள் இருக்கு இல்லைங்களா, அப்போ தினசரி எந்தெந்த ராசி நட்சத்திரங்களுக்கு பரிசு விழக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம ராசி நட்சத்திரம் அடிப்படையிலேயே நம்ம வீடியோ போடலாம். ஆனால் நீங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் நிச்சயமாக நீங்கள் லாட்ரி பிரியர்களாக இருந்தீங்களா இந்த ராசி நட்சத்திரத்தில் இருந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பரிசு விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் நம்ம வந்து வேற இந்த கிரக கூத்தோட கோச்சார நிலைகள் உங்கள் ராசியோட அடிப்படையில் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இது கிரக நிலைகள் தொடர்ந்து மாறிட்டே இருக்கக்கூடிய ஒரே மாதிரி இருக்காது. அன்றைய கிரக நிலைகள் எப்படியோ அதை எடுத்து தான் நம்ம இதை வந்து சொல்கிறோம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களோட ஆதரவு எப்படி இருக்குங்கிற பொறுத்து இந்த வீடியோ தொடர்ந்து நம்ம போடலாம். இந்த நம்ம சொன்ன இந்த வீடியோ படி நீங்கள் இந்த லாட்ரி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கு பரிசு விழுந்திருக்கு உங்கள் ராசி நட்சத்திரம் எப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நமக்கு கிடைச்ச தரவுகளின் அடிப்படையில் ஆய்வு பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த வீடியோவை போடுறோம். நீங்கள் உங்கள் அனுபவத்தில் எப்படி சரியாக இருக்காங்க பார்த்துட்டு நமக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.